அன்புக்குரியவர்களே, காலை வேளையிலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகின்றோம். ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய சமாதானம் நம்மிலும் நம்முடைய குடும்பத்திலும் இன்றும் என்றும் நிலைத்திருக்க ஆண்டவர் அருள் செய்வாராக. கடந்த 9 மாதங்கள் கர்த்தர் நம்மை கண்ணீர் மணி போல பாதுகாத்து வழிநடத்தி வந்தார். எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்தித்தார், சுகபலன் தந்தார், நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்தினார். அவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவருடைய புதிய கிருபைகள், புதிய நன்மைகள் நம்மோடும் நம்முடைய திருச்சபையின் குடும்பங்களோடும் என்றும் நிலைத்திருக்க கர்த்தர் அருள் செய்வாராக. இந்த நாளின் தியானத்தினுடைய பொருள் சபை மக்களின் பொறுப்பு. சபை மக்களின் பொறுப்பு. அதற்கான தியான வசனம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 47வது வசனத்தின் முன்பகுதி. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். அந்த கிராமம் முழுவதும் கிறிஸ்தவ கிராமம். கிறிஸ்தவ கிராமமாகிய அந்த கிராமத்திலே ஒரே ஒரு பிற மதத்தை சார்ந்த நண்பர் ஒருவருடைய குடும்பம் இருந்தது. அந்த ஊருக்கு புதிதாக போதகர் சென்றார். போதகர் சென்ற பொழுது அந்த கிராமத்தின் சூழ்நிலைகளை குறித்து அவர் கேட்டார். கேட்டபொழுது சபை மக்கள் சொன்னார்கள், ஐயா, எங்களுடைய கிராமம் ஒரு கிறிஸ்தவ கிராமம். இந்த கிறிஸ்தவ கிராமத்தில் நாங்கள் அனைவரும் கிறிஸ்தவர்கள். ஆனால் ஒரே ஒரு காரியம், ஒரே ஒரு பிற மதத்தை சார்ந்த நண்பர் ஒருவருடைய குடும்பம் இருக்கின்றது. போதகருக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் புதிதாக அந்த கிராமத்திற்கு சென்றிருக்கிறார் அல்லவா. எல்லோரும் கிறிஸ்தவர்களாக இருக்கின்றபடியினாலே மிகுந்த சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழ்வார்கள், மிகவும் மகிழ்ச்சியோடு இருப்பார்கள் என்று அவர் தன்னுடைய உள்ளத்திலே கர்த்தரை துதித்து கொண்டார். சில வாரங்கள் கடந்தது. இந்த போதகருக்கு ஒரு ஆசையும் வந்தது. என்ன ஆசை என்று சொன்னால், இந்த கிராமத்தில் எல்லோரும் கிறிஸ்தவர்கள், ஆனால் கிறிஸ்துவை ஆராதிக்க வராமல் இருக்கின்ற அந்த ஒரு பிற மத நண்பரை போய் சந்தித்து, நீங்கள் ஏன் இந்த கிராமத்தில் தனித்திருக்க வேண்டும், நீங்களும் எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க வரலாமே என்று அழைக்கலாம் என்று சொல்லி நினைத்து தன்னுடைய சபை ஊழியரை அழைத்தார். அடுத்து சில மூப்பர்களையும் அழைத்தார். அழைத்து கொண்டு அந்த வீட்டை சந்திக்க போனார். அப்பொழுது அந்த நபரை சந்திக்க சென்ற பொழுது அவர் மிகுந்த உற்சாகமாய் போதகரை வரவேற்றார். ஐயா, வாங்க, உங்களை குறித்து நாங்கள் கேள்விப்பட்டு இருக்கிறோம். இந்த கிராமத்திற்கு நீங்கள் புதிதாக திருச்சபைகளை பணியாற்றுவதற்கு வந்திருக்கிறீங்க என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். ரொம்ப சந்தோஷம். அதுவும் இத்தனை நாட்களாகியும் எங்களை எந்த ஒரு போதகரும் வந்து சந்தித்ததில்லை. ஆனால் நீங்கள் வந்து சந்திக்கிறீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. எங்கள் குடும்பமாக உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் என்று அந்த குடும்பத்தின் பெரியவர் சொன்னார். போதகரும் அந்த குடும்பத்தின் பிள்ளைகளும் பேசிக்கொண்டிருந்தார்கள். பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது அங்கே போதகர் ஒரு கேள்வியை கேட்டார். ஐயா, இந்த கிராமத்திலே நீங்கள் மட்டும்தானே ஆண்டவரை ஆராதிக்காமல் தனித்திருக்கிறீங்க, நீங்களும் குடும்பமாக கிறிஸ்துவை நீங்கள் ஆராதிப்பதற்கு வரலாமே என்று சொல்லி கேட்டார். உடனே அந்த குடும்பத்தின் பெரியவர் ஒரு காரியத்தை சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? ஐயா, நீங்கள் அழைப்பது மிகவும் நல்லது. நானும் அதை விரும்புகிறேன், அதை நானும் வாஞ்சிக்கிறேன். நானும் கர்த்தரை ஆராதிப்பதற்கு, ஆண்டவரை தொழுது கொள்வதற்கு, தெய்வத்தை வழிபடுவதற்கு, உங்களோடு இணைந்து அவரை துதிப்பதற்கு நான் மிகுந்த ஆவலுடையவனாக இருக்கிறேன். ஆனால் ஒரே ஒரு காரியம் எனக்கு தடையாக இருக்கிறது என்று சொன்னார். போதகர் ஆச்சரியமாக, என்ன தடை ஐயா,
அந்த தடையை நான் களைந்து போடுகிறேன், நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லி கேட்டார். கேட்டவுடனே அந்த பெரியவர் தன்னுடைய பேச்சை தொடங்கினார். ஐயா, இந்த ஆலயத்திலே எல்லா குடும்பங்களும் வந்து ஆராதிப்பார்கள். ஞாயிற்றுக்கிழமையிலே மிகவும் சந்தோஷமாய் ஆராதனை நடக்கும். கடைசியாக நீங்கள் ஆசீர்வாதம் சொல்வீர்கள். ஆசீர்வாதம் சொன்னவுடனே எல்லோரும் தங்களுடைய இல்லங்களுக்கு செல்வதற்கு ஆயத்தப்படுவார்கள். அப்பொழுது சில காரியம் நடக்கும். நீங்கள் ஆசீர்வாதம் சொன்ன உடனே சில காரியங்கள் நடக்கும். அந்த காரியங்கள் என்னவென்று சொன்னால், அங்கே இந்த ஆலயத்தில் இருக்கின்ற குழுக்களுக்குள்ளே சில பிரச்சனைகள் வந்துவிடும். அந்த பிரச்சனைகள் திடீரென்று பயங்கரமாக அது ஆரம்பித்துவிடும். அப்பொழுது ஒருவருக்கு ஒருவர் அங்கே சமாதானம் செய்வதற்கு யாரும் இல்லை. ஆகவே இந்த கிராமத்தில் நான் மட்டும் இந்த குழுக்களை, திருச்சபைகளை இவ்விதமாக சத்தம் போடுகின்ற இந்த மக்களை சமாதானப்படுத்துவதற்கு நான் மட்டும் இல்லை என்று சொன்னால் பலவிதமான விபரீதங்கள் நடந்துவிடும். ஆகவே நான் கிறிஸ்துவை ஆராதிப்பதற்கு சற்று தயங்கி இவர்களை பாதுகாப்பதற்காக, கிறிஸ்தவர்களை பாதுகாப்பதற்காக, அவர்களுக்குள் எதுவும் ஆகிவிடக்கூடாது என்பதற்கு ஒற்றுமையை நான் அங்கே வலியுறுத்தி இவர்களுக்காகவே நான் இவ்விதமாக வாழ்கிறேன் என்று சொல்லி சொன்னார். ரொம்ப வேடிக்கையாக போச்சு. போதகர் வருத்தத்தோடு திரும்பி போனார். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, பல நேரங்களிலே இவ்விதமாகத்தான் நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது. திருச்சபையிலே சபை மக்களின் பொறுப்பு என்பது என்ன, திருச்சபையிலே சபை மக்களினுடைய உன்னதமான காரியம் என்ன என்பதை நாம் பல நேரங்களிலே மறந்து போய்விடுகிறோம். வேதத்திலே நாம் சில காரியங்களை இந்த காலை வேளையில் கற்றுக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். முதலாவதாக நீங்கள் வாசிக்க கேட்ட நிருப பகுதியை எடுத்துக்கொள்ளுங்கள். பிலிப்பியரின் கடிதத்திலே 4வது அதிகாரத்திலே அங்கே 2வது வசனத்திலே பவுல் சொல்லுகின்ற ஒரு காரியம், கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாயிருக்க எயோதியாளுக்கும் சிந்தியாளுக்கும் புத்தி சொல்லுகிறேன். நல்ல ஒரு திருச்சபை, பிலிப்பு திருச்சபை பவுல் அடிகளாருடைய மிஷனரி பயணத்திலே உருவாக்கப்பட்ட ஒரு திருச்சபை, நல்ல விசுவாசிகள், அழகான ஒரு புதிய திருச்சபை. அந்த திருச்சபையிலே மக்கள் அங்கே ஆண்டவரை ஆராதித்து வருகின்ற அந்த சூழலிலே அங்கே நடைபெறுகின்ற காரியம், நீங்கள் முதல் வசனத்தை பாருங்கள். அங்கே பவுல் அழகாக சொல்லுவார், எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமுமானவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். நல்ல ஒரு சபை, நல்ல ஒரு ஆண்டவருடைய மக்கள் கூட்டம், ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்று அழைக்கப்பட்டவர்கள். இந்த அழைக்கப்பட்ட இந்த மக்கள் கூட்டத்திற்குள்ளே அங்கே இருக்கின்ற ஒரு சின்ன பிரச்சனையை அவர் இங்கே கோடிட்டு காட்டுகிறார். கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாக இருக்க எயோதியாளுக்கும் சிந்தியாளுக்கும் நான் புத்தி சொல்லுகிறேன். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைய திருச்சபையின் மக்களுடைய பொறுப்பு என்னவென்று சொன்னால், உறவை பேணி காப்பது, உறவை வளர்த்து கொள்வது. கிறிஸ்தவர்களுக்குள்ளே, ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகின்றவர்களுக்குள்ளே, அதை பேதுரு சொல்லுகின்ற பொழுது, கிறிஸ்துவின் இரத்தம் தெளிக்கப்பட்டு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கென்று அழைக்கப்பட்ட நீங்கள் என்று எழுதுகிறார். ஆகவே கிறிஸ்துவுக்காக, ஆண்டவருடைய மக்களாக, இந்த உலகத்திலே வெளிச்சமாக உப்பாக வாழ வேண்டிய நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அங்கே பவுல் இந்த திருச்சபைக்கு சுட்டி காட்டுகிறார். நீங்கள் ஒரே சிந்தையாக இருக்க வேண்டும். உறவை பேணுங்கள், உறவை கட்டி வளர்த்து விடுங்கள். உங்களுக்குள் குழுக்கள் தேவையில்லை, உங்களுக்குள் வித்தியாசங்கள் தேவையில்லை. நீங்கள் அனைவரும் கிறிஸ்துவால் அழைக்கப்பட்டவர்கள், கிறிஸ்துவால் தூய்மைக்கென்றும் அவருடைய ராஜ்யத்தின் பணிக்கென்றும் அழைக்கப்பட்டவர்கள். நீங்கள் பரிசுத்தமான கூட்டம் என்பதை மறந்து போகாதீங்க. ஆகவே எயோதியாளுக்கும் சிந்தியாளுக்கும் அவர் புத்தி சொல்கிறார், நீங்கள் ஒரே சிந்தையாக இருக்க வேண்டும், நீங்கள் ஒரே சிந்தையாக இருக்க வேண்டும். எயோதியாள் என்று சொன்னால் இனிய மனமுடையவள், எயோதியாள் என்று சொன்னால் இனிய மனமுடையவள். சிந்திக்கையாள் என்று சொன்னால் அவளுடைய பெயரின் அர்த்தம் இனிய சொற்களை பேசக்கூடியவள். ஆகவே இனிய மனமுடைய, இனிய சொற்களை பேசக்கூடிய இந்த எயோதியாளுக்குள்ளும் சிந்தியாளுக்குள்ளும் ஏன் இந்த பிரச்சனை? திருச்சபை வளர்கின்ற பொழுது விட்டு கொடுக்க முடியாத, நல்லுறவை பேணி காக்க முடியாத சில பிரச்சனைகள், சின்ன சின்ன காரியங்கள் அங்கே வருகின்ற பொழுது அங்கே
பிரிவினைகள் அங்கே கூத்தாடுவதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, சபை மக்களாகிய நாம் நம்முடைய உறவை பேணி காத்து ஒருவருக்கு ஒருவர் நாம் கிறிஸ்துவின் அன்பில் வளர்க்கப்பட, கட்டி எழுப்பப்பட ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஒருவேளை பவுல் எபேசியருக்கு எழுதுகின்ற பொழுது நீங்கள் அழகான மாளிகைகள் என்று எழுதுகிறார், நீங்கள் கிறிஸ்துவின் தோட்டம் என்று எழுதுகிறார், கிறிஸ்துவின் மனவாட்டி என்று எழுதுகிறார், கிறிஸ்துவுக்காக வாழக்கூடிய தெய்வ கூட்டம் என்று எழுதுகிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பொறுப்பை, திருச்சபையின் மக்களாகிய நாம் நம்முடைய பொறுப்புகளை சிறப்பாக உணர அவசியம் வேண்டும் என்பதை வேதம் தெளிவாக கற்றுத்தருகிறது. உறவை பேணுங்கள், உறவை பேணுங்கள். நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் உண்டு. மரியான் உபதேசியார் என்பவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் நமக்கு தெரியும். அந்த மரியான் உபதேசியார் அவர் வாழ்ந்து வந்த காலத்திலே ஒரு திருச்சபையின் ஊழியராக பணியாற்றி வந்தார். அவருக்கும் அந்த திருச்சபையின் மூப்பருக்கும் சில பிரச்சனைகள் வந்துவிட்டது. வந்த சூழலிலே அங்கே மாதத்திற்கு ஒரு முறை போதகர் வந்து திருவிருந்து நடத்த வருவார். திருவிருந்து நடத்த வருகின்ற அந்த போதகருடைய நாள் வந்தது. இந்த மரியான் உபதேசியார் யோசித்தார், ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தருடைய நாளிலே போதகர் வருவார்கள். ஆனால் நம்முடைய ஆலயத்திற்கு சில நாட்களாக நம்முடைய சபை மூப்பர் வராமல் அவர் சற்று ஒதுங்கி நிற்கிறாரே, நம்மோடு உள்ள அந்த கருத்து வித்தியாசத்திலே, கருத்து வேற்றுமையிலே அவர் ஒதுங்கி இருக்கிறாரே, அவரை போய் சந்திக்க வேண்டும், அவரை திருவிருந்துக்கு பரிசுத்த நற்கரணைக்கு அழைத்து வர வேண்டும் என்று விரும்பினார். மரியான் உபதேசியார் திருவிருந்து நடைபெறும் நாளுக்கு முதல் நாள் இரவிலே கடவுளோடு ஜெபம் பண்ணினாராம். கர்த்தாவே, நாளைய தினத்திலே என்னுடைய திருச்சபையின் மூப்பர் இங்கே வர வேண்டும், அவரும் இந்த ஆலயத்தில் எங்களோடு பங்கு பெற வேண்டும், எங்களுடைய நட்புறவை நாங்கள் இன்னும் வளர்த்து உமக்கு சாட்சியாக இந்த கிராமத்தில் வாழ வேண்டும் என்று எண்ணினாராம். ஆண்டவர் அவருடைய உள்ளத்திலே ஒரு பாடல் கொடுத்தாராம். அந்த பாடலை அவர் இரவு வேளையில் எழுதி அதற்கு ராகம் அமைத்து அடுத்த நாள் காலை வேளையிலே தன்னுடைய சபை மூப்பருடைய இல்லத்திற்கு சென்று அந்த பாடலை பாடினார். அந்த பாடல், கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா. இனிமையாக பாடுகிறோம், இனிமையாக இந்த பாடலை நாம் சுவைத்து பாடிக்கொண்டிருக்கிறோம் ஆலயங்களிலே. ஆனால் இன்றைக்கு நம்முடைய அழைக்கப்பட்ட கூட்டத்திற்குள்ளே நம்முடைய வாழ்க்கையின் உறவை எவ்விதமாக நாம் பேணி காக்கிறோம் என்பதை திருச்சபையின் மக்கள் உணர வேண்டும். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, உடைபட்ட உறவுகள் ஆண்டவருக்கு பிரியமில்லை. உடைபட்ட உறவுகள் ஆண்டவருக்கு பிரியமில்லை. உடைபட்ட உறவுகளை சரி செய்வதற்கு ஆண்டவர் விரும்புகிறார். சபை மக்களாகிய நாம் நம்முடைய பொறுப்பை உணர்ந்து நமக்கும் பிறருக்கும் இடையில் ஏதாவது மனஸ்தாபங்கள், வேற்றுமைகள், கருத்துக்களிலே சிதைவுகள் இருக்கும் என்று சொன்னால் நாம் அவர்களோடு ஒப்புரவாகி நம்முடைய நல்லுறவை பேணுவதை ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் அதைத்தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். சபை மக்களாகிய நாம் அதற்கு நம்மை அர்ப்பணம் செய்ய அழைக்கிறார். இரண்டாவதாக, சபை மக்களுடைய பொறுப்பிலே நாம் பார்க்கின்ற பொழுது அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புத்தகம் 12வது அதிகாரத்திலே ஒரு சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 12வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்கின்ற பொழுது அங்கே பேதுரு அடிகளார் அவர் சிறையில் வாடுவதை நாம் பார்க்கிறோம். பேதுரு அடிகளார் சிறையிலே அவர் வைக்கப்பட்டிருக்கிறார். சிறையிலே வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த சூழலை பார்க்கும் பொழுது ஏரோது ராஜா அங்கே யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். அது யூதர்களுக்கு மிகவும் பிரியமாக இருந்தது என்று 3வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய சீஷர்களை, ஆண்டவருடைய பிள்ளைகளை அங்கே யூதருக்கு பிரியமாய் கொலை செய்வது ஏரோதுக்கு நல்லதாக காணப்பட்டது. ஆகவே ஏரோது பேதுருவையும் சிறையில் அடைத்து வைத்திருக்கிறான். இப்படிப்பட்ட இந்த சூழலிலே அங்கே புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களாக இருக்கின்ற பொழுது
அங்கே நடைபெறுகின்ற அந்த சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். பேதுருவை பிடித்து சிறையிலே வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர் சேவராக ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். பேதுரு அடிகளார் சிறையிலே வாடிக்கொண்டிருக்கிறார். பண்டிகைக்கு பிறகு அங்கே நடைபெறுகின்ற காரியம், அங்கே முந்தின நாளிலே நடைபெறுகின்ற காரியம், பண்டிகைக்கு முன்பதாக அங்கே அற்புதம் நடைபெறுவதை இந்த சமயத்திலே நாம் பார்க்கிறோம். ஆனால் ஏரோது நினைக்கிறான், பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக பேதுருவை கொண்டு விசாரிக்க வேண்டும் என்று விரும்புகிறான். ஆனால் அதற்கு முந்தின நாளிலே அற்புதம் நடைபெற்றது. என்ன அற்புதம் நடைபெற்றதாம் பாருங்கள். 5வது வசனம் சொல்லுகிறது, அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள். ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, சபை மக்களின் பிரதான பொறுப்பு ஊக்கமாக ஜெபிப்பது. ஊக்கமாக ஜெபிப்பது. நடந்த காரியம் நமக்கு தெரியும். அங்கே சபையார் ஜெபித்து கொண்டிருக்கின்ற பொழுது கர்த்தர் அற்புதத்தை செய்கிறார். கர்த்தர் அற்புதத்தை செய்கின்ற பொழுது பேதுரு அடிகளார் அத்தனை காவல்களையும் கடந்து அவர் வெளியே வருவதை நாம் பார்க்கின்றோம். இவ்விதமாக பாருங்கள், 13வது வசனத்திலே அப்போஸ்தலர் 12:13 பேதுரு வாசற்கதவை தட்டின போது ரோதை என்னும் பேர் கொண்ட ஒரு பெண் உற்று கேட்க வந்தாள். அவள் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால் கதவை திறவாமல் உள்ளே ஓடி பேதுரு வாசலுக்கு முன்னே நிற்கிறார் என்று அறிவித்தாள். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, சபையார் ஊக்கமாக ஜெபிக்கும் பொழுது, சபையார் ஊக்கமாக கடவுளிடம் வேண்டுதல் செய்யும் பொழுது அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும், ஆண்டவருடைய செயல்பாடு தீவிரமாக இருக்கும் என்பதை சபையாரின் ஊக்கமான ஜெபம் நமக்கு கற்றுத்தருகிறது. ஆகவே இந்த காலை வேளையிலே என் அன்புக்குரியவர்களே, ஊக்கமான ஜெபத்தை கடவுள் சபை மக்களிடத்தில் பொறுப்பாக எதிர்பார்க்கிறார். இந்த ஊக்கமான ஜெபத்தை குறித்து இங்கே கிரேக்க பதமும் இயேசு கெத்செமனே தோட்டத்திலே அவர் ஜெபம் பண்ணின அந்த ஜெபத்திற்கும் அந்த ஒரே கிரேக்க வார்த்தை மூலமொழியிலே எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், ஊக்கத்தோடு ஆண்டவரிடத்தில் ஜெபித்தார்கள். இயேசு கெத்செமனே தோட்டத்திலே பாரத்தோடு மனவியாகுலத்தோடு அவருடைய மிகுந்த சிரத்தையோடு அவர் ஜெபிப்பதை நாம் லூக்கா சுவிசேஷகத்திலே வாசிக்கிறோம் அல்லவா? எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, சபையாரும் பாரத்தோடு ஊக்கமாய் பேதுருவின் விடுதலைக்காக ஜெபித்தார்கள். கர்த்தர் அற்புதத்தை செய்தார். இந்த காலை வேளையிலே நான் உங்களிடத்தில் ஒரு சிறிய கேள்வியை கேட்கலாம் என்று விரும்புகிறேன். உங்களுடைய திருச்சபையின் போதகருக்காக, உங்களுடைய திருச்சபைகளை பணியாற்றுகின்ற ஊழியர்களுக்காக நீங்கள் எவ்வளவு ஜெபிக்கிறீர்கள்? யோசிக்க வேண்டும். எங்கோ ஜெபிப்போம், யாருக்கெல்லாமோ ஜெபிப்போம், எத்தனையோ ஸ்தாபனங்களுக்காக ஜெபிப்போம், எத்தனையோ காரியங்களுக்காக ஜெபிப்போம். உங்கள் நடுவிலே உங்களில் ஒருவராக வாழ்கின்ற உங்களுடைய போதகருக்கு, சபை ஊழியருக்கு, உங்கள் மத்தியிலே பணியாற்றுகின்ற ஆலய பணிவிடையாளர்களுக்கு, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்காக வந்திருக்கின்ற ஊழியர்களுக்கு நீங்கள் ஜெபிக்கின்ற நிலை எவ்விதமாக இருக்கிறது என்பதை சற்று சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு பல நேரங்களிலே ஊழியர்களை குறித்து நாம் பேசுகிறோம். இந்த ஊழியர் இவ்விதமாக இருக்கிறார், இந்த ஊழியர் இவ்விதமாக செயல்படுகிறார், இந்த ஊழியருடைய காரியம் இவ்விதமாக இருக்கிறது என்று சொல்லுகிறோம். ஆனால் அந்த ஊழியர்களுக்காக நாம் எவ்விதமாக ஜெபித்தோம்? ஆண்டவருடைய சமூகத்தில் அவர்களுக்காக எவ்விதமாக வேண்டினோம்? பாரத்தோடு ஊக்கத்தோடு ஜெபித்தோமா என்பதை திருச்சபையின் மக்களாகிய நாம் சற்று ஒரு கேள்வியை கேட்க வேண்டும். ஆகவே ஊழியர்களுக்காக ஜெபிக்க வேண்டிய பொறுப்பு, ஊக்கமாக ஊழியர்களுக்காக ஜெபிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுடைய கரத்தில் இருக்கிறது. ஆகவே தான் பவுல் அடிக்கடி சொல்லுவார், சகோதரரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், சகோதரரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நாங்களும் பாடுள்ள மனுஷர்கள் தான், நாங்களும் உங்களை போன்றவர்கள் தான். ஏதோ எங்களுக்கு ஏதோ விசேஷித்த நன்மைகள் ஒன்றும் கிடையாது, உங்களில் ஒருவர்கள் தான் நாங்கள், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இந்த கால வேளையிலே, இந்த சிந்தனையின் வேளையிலே
என் அன்புக்குரியவர்களே, எனக்கு பிரியமானவர்களே, ஞாயிற்றுக்கிழமையிலே ஊழியம் செய்கின்ற உங்களுடைய போதகருக்கு, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளிலே கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கின்ற உங்கள் நடுவிலே தினந்தோறும் உலாவி வருகின்ற உங்களுடைய போதகருக்கு நீங்கள் ஜெபிப்பது உங்கள் மீது விழுந்த கடமை. ஊக்கமாக ஜெபியுங்கள். கர்த்தர் ஊழியர்களை வல்லமையாக பயன்படுத்தட்டும், வல்லமையாக பயன்படுத்தட்டும். கடைசியாக மூன்றாவதாக, சபை மக்களின் பொறுப்பு உற்சாகமாக ஆண்டவருக்காய் கொடுப்பது, உற்சாகமாய் ஆண்டவருடைய பணிக்காய் கொடுப்பது. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்திலே பாருங்கள், அங்கே ஒரு சம்பவம் எழுதப்பட்டு இருக்கிறது. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்திலே அங்கே பவுல் எழுதுகிறார், அன்றியும் சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாக இருந்தும் தங்கள் பரிபூரண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாக இருந்தும் தங்கள் பரிபூரண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். எருசலேம் விசுவாசிகள், எருசலேமிலே இருக்கின்ற கர்த்தருடைய பிள்ளைகள், அங்கே துன்பம் அவர்களை சந்திக்கிறது. அவர்களுக்கு பொருளாதாரத்திலும் மற்றும் காரியங்களிலும் அங்கே பிரச்சனைகள் அதிகமாக காணப்படுகிறது. இவ்விதமாக அங்கே துன்பத்திலே வாடிக்கொண்டிருக்கின்ற எருசலேம் திருச்சபையின் மக்களுக்கு, ஆண்டவருடைய பரிசுத்தவான்களுக்கு, இந்த மக்கதோனியா நாட்டு திருச்சபையின் மக்கள், பெரேயா, தெசலோனிக்கே, பிலிப்பு, இந்த பட்டணங்கள் அடங்கியதுதான் மக்கதோனியா திருச்சபை. இந்த திருச்சபையின் மக்கள் பவுலின் வார்த்தைகளை கேட்டு அங்கே எருசலேமிலே இருக்கின்ற பரிசுத்தவான்களுக்கு, ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய உபத்திரவத்திலே அவர்களுக்கு உதவி செய்வதற்கு அவர்கள் உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். ஆனால் இவர்களுடைய நிலையை குறித்து வேதம் சொல்லுகிறது, இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலே வாழ்ந்தவர்கள். முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்களிலே இந்த புற இன மக்களாகிய இந்த தெசலோனிக்கே, பெரேயா பகுதியை சார்ந்த மக்கள், அவர்கள் பல துன்பங்களை அனுபவித்தார்கள், கொடிய வறுமையில் இருந்தார்கள். ஆனால் பரிசுத்தவான்களுக்கு கொடுக்க வேண்டும், ஆண்டவருடைய மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் கொடிய தரித்திரத்திலிருந்து கடவுளின் பணிக்காய், ஆண்டவருடைய மக்களை வாழ வைப்பதற்காய், அவர்களை காப்பாற்றுவதற்காய் அவர்கள் உற்சாகமாக கொடுத்தார்கள் என்பதை வேதம் தெளிவாக சொல்லுகிறது. இந்த மக்கதோனியா திருச்சபையின் மக்கள் வறிய நிலையிலே இருந்தார்கள், வறிய நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் தங்களுடைய வாழ்வின் ஆதாரத்திற்காக வைத்த தங்களுடைய காரியங்களை, தாங்கள் வாழ்வதற்காக வைத்திருந்த பொருட்களையும் பணத்தையும் ஆண்டவருடைய பணிக்காய் கொடுத்தார்கள். அதோடு மட்டுமல்ல, வாழ வைத்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு, தங்களுக்கு வாழ்வு தந்த தெய்வத்தை ஏற்றுக்கொண்டு, ஆகவே வாழ்வுக்காக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்வதற்கு தங்களுடைய கரங்களை நீட்டினார்கள். சபை மக்களின் பொறுப்பு மிகவும் அதிகம். சபை மக்களின் பொறுப்பு மிகவும் அதிகம். பிறரை தாங்க வேண்டும். பிலிப்பியர் கடிதத்திலே பவுல் எழுதும் பொழுது, அவனவன் தனக்கானவைகள் அல்ல பிறனுக்கானவைகளையே நோக்குவானாக. இந்த காலை வேளையிலே என் அன்புக்குரியவர்களே, திருச்சபையிலே நம்முடைய நடுவிலே வாழ்கின்ற மக்களை கவனிப்பதற்கு, திருச்சபையின் ஐக்கியத்திலே துன்பத்தோடு வாழ்கின்ற மக்களுக்கு உதவி செய்வதற்கு, துன்பத்தோடு இருக்கின்ற மக்களுக்கு நாம் ஆறுதல் செய்வதற்கு, அவர்களை உற்சாகப்படுத்துவதற்கு கடவுள் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். கடவுள் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆகவே நாம் உற்சாகமாய் கொடுப்பது ஆண்டவருக்கு பிரியம். சபை மக்களாகிய நமக்கு, திருச்சபையின் மக்களாகிய நமக்கு ஆண்டவர் தருகின்ற பொறுப்பு, முதலாவதாக உறவை பேணுங்கள், இரண்டாவதாக ஊக்கமாக ஜெபியுங்கள், மூன்றாவதாக உற்சாகமாய் கொடுங்கள். ஆண்டவர் நம்மிடத்தில் இதை எதிர்பார்க்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு, ஒருவரை ஒருவர் மன்னித்து, ஒருவரை ஒருவர் நாம் சார்ந்து ஆண்டவருக்கு பிரியமான சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஜார்ஜ் வாஷிங்டன் அவர்
அமெரிக்க அதிபர். அவரை குறித்த ஒரு செய்தி உண்டு. அவர் ஒருமுறை அவர் தேர்தலிலே போட்டியிட்ட பொழுது அவருக்கு எதிராக ஒருவர் போட்டியிட்டார். அப்பொழுது ஜார்ஜ் வாஷிங்டனுக்கு வயது 23. அவர் இளம் இராணுவ அதிகாரியாக பணியாற்றிய பொழுது அவர் அந்த சம்பவத்திலே அந்த தேர்தலிலே தான் நிற்பதற்காக செயல்படுகின்ற பொழுது அவருக்கு எதிராக ஒருவர் போட்டியிட்டார். ஒரு கூட்டத்திலே அவருக்கு எதிராக நின்றவர் இந்த ஜார்ஜ் வாஷிங்டனை மிகவும் கேவலமாக பேசிவிட்டார். ஜார்ஜ் வாஷிங்டனுக்கு கோபம் வந்துவிட்டது. தன்னுடைய கரத்திலே ஒரு கம்பை எடுத்துக்கொண்டு அவரை தாக்கிவிட்டார். நாட்கள் கடந்தது. ஜார்ஜ் வாஷிங்டனுடைய உள்ளத்திலே ஒரு பெரிய போராட்டம். நான் ஒரு கிறிஸ்தவன், நான் ஏன் இவ்விதமாக நான் செயல்பட்டு விட்டேன் என்கின்ற ஒரு உணர்வு அவருக்குள் அதிகமாக மேலிட்டது. தன்னால் தாக்கப்பட்ட அந்த எதிராக போட்டியிட்ட அந்த வேட்பாளருக்கு ஒரு செய்தியை சொல்லி அனுப்பினார். சகோதரா, நான் உன்னை சந்திக்க விரும்புகிறேன். இந்த ஹோட்டலில் நீங்கள் இத்தனாம் தேதி வந்தால் உங்களை சந்திப்பதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று அங்கே அவருக்கு ஒரு செய்தி அனுப்பினார். அந்த மனிதன் யோசித்தார், ஜார்ஜ் வாஷிங்டன் ஏதோ தன்னை அவர் குற்றவாளியாக நியாயம் தீர்ப்பார், தான் அவரிடத்திலே மன்னிப்பு கேட்பதற்காகத்தான் என்னை அழைக்கிறார் என்று நினைத்து கொண்டான். ஆனால் குறிப்பிட்ட நாள் வந்தது. அந்த மனிதன் ஜார்ஜ் வாஷிங்டனை பார்ப்பதற்காக போன பொழுது ஜார்ஜ் வாஷிங்டன் அவனுடைய கரத்தை பிடித்து மன்னிப்பு கேட்டார். சகோதரா, நான் அன்று உமக்கு எதிராக செயல்பட்டது, உம்மை தாக்கியது மிகவும் வருந்தத்தக்கது. நான் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன், என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். இதை பார்த்த அநேகருக்கு ஷாக்காக மாறிவிட்டது. ஏன் இப்படி செய்கிறார் என்று நினைத்தார்கள். ஆனால் ஜார்ஜ் வாஷிங்டன் சொல்கிறார், என்னுடைய வாழ்விலே ஒரு சமாதானம், கிறிஸ்தவன் என்கின்ற அந்த நல்ல ஒரு மனப்பாங்கு எனக்கு அன்றைக்கு கிடைத்தது. என் உள்ளத்தில் அமைதியும் சமாதானமும் மகிழ்ச்சியும் கடந்து வந்தது. என் அன்புக்குரியவர்களே, திருச்சபை மக்களாகிய நாம், சபை மக்களாகிய நமக்கு இருக்கின்ற பொறுப்பிலே ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்வது, நல்லுறவை பாதுகாப்பதற்கு விட்டு கொடுப்பது, மன்னித்து பிறரை நாம் ஆண்டவரோடு அவர்களோடு நம்முடைய உறவை புதுப்பித்துக் கொள்வதும் ஆண்டவர் விரும்புகின்ற காரியம். இந்த கால வேளையிலே திருச்சபையின் பிள்ளைகளாகிய நம்முடைய பொறுப்பிலே உறவை பாதுகாப்போம், உறவை வளர்ப்போம், ஊக்கமாக ஜெபிப்போம், உற்சாகமாய் ஆண்டவருடைய பணிக்காய் கொடுப்போம். இந்த பொறுப்புகளை நிறைவேற்ற கடவுள் நமக்கு பலன் தருவாராக. ஆமென்.